ஹாய் எல்லாருக்கும். தீபாவளிக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரஸ்குல்லா பண்ணிடலாம் வீட்டிலே. இதுக்கு 1.5 லிட்டர் பால் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். லெமன் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி பக்கம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீர் கிடச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு துணியிலே வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இது மேலே நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இறுக்கமாக கொடுத்து அதை புழிஞ்சு எடுத்துட்டோன்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. மைதா மாவு ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடலாம் சாஃப்டாக. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதுனால அது ஒரு ப்ராப்பராக பன்னீர் கரெக்டாக செட் ஆகி வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாகவே வந்துடும். இப்போது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இதே போல் எல்லா உருண்டையும் எடுத்துக்கிடலாம். இப்போ நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சிரப்புக்கு. இதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 5 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த பால்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரசகுல்லா பால்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகிடும். இப்போ அது செட் ஆகிடும். இந்த உடனே சாப்பிடாம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசகுல்லா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டைம் எடுக்காது, நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். லைக் பண்ணிக்கோங்க. பாய் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.